சரி, இப்போ ஃபார்ம் லேண்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஃபார்ம் லேண்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு ஏதாவது புதுசாக வைக்கிறீங்க, இல்லை மாந்தோப்பு வைக்கிறீங்க, இல்லை வந்து தென்னைமரம் நடுறீங்க, இதெல்லாம் எனக்கு ஈல்டை கிரியேட் பண்ணி தருமானா 100% ஈல்டை கிரியேட் பண்ணி தரும். ஆனால் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா, அந்த லேண்டோட காஸ்ட்டு பெருசாக டெவலப் ஆயிருமா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் அளவுக்கு ஃபார்ம் லேண்ட்ஸ் டெவலப் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கினது 400 குறையாது, ஆனால் 500 ரூபா ஆகலாம். ஸோ ஒரு 3 வருஷம் கழிச்சு இது ஒரு 500 நின்றுட்டு இருக்கும். இன்னொன்று, லிக்விடேட் பண்ணுறது நீங்கள் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் ஈஸியாக பண்ணிட முடியும். ஃபார்ம் லேண்ட்ஸ் லிக்விடேட் பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா அது வந்து மிகையாக இருக்கிறவங்க தான் வாங்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை வாங்குறவங்க ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் ரூல்ஸ் படி அக்ரிகல்ச்சுரல் இன்கம் அப்படிங்கிறது 100% டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் தி செக்ஷன் 10:1. அதில் வந்து 100% இன்கமாக வரக்கூடியது டேக்ஸ் ஃப்ரீக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு ஈல்டை நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணிட முடியும்.